ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் அரோகரா என கோஷமிட்டபடி பக்தி பரவசத்துடன் கிரிவலம் மேற்கொண்டனர். அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள பாதையில் தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலத்தில் இருந்தும் வந்திருந்த பக்தர்கள் கோலாட்டம் ஆடியும் மலையினை சுற்றி வந்தனர். திருவண்ணாமலையில் கிரிவலம் மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு முறையாக அடிப்படை வசதிகள் செய்யாமல் அதிகாரிகள் அலட்சியமாக இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. ஆங்காங்கே அமைக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிவறைகள் பூட்டி கிடப்பதாலும் சுத்திகரிப்பு குடிநீர் மையத்தில் தண்ணீர் வராததாலும் பக்தர்கள் சிரமமடைந்தனர். ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு கர்நாடக மாநிலத்தில் இருந்து ஏராளமான வாகனங்கள் சென்றதால் செங்கம் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள் ஆமை போல் ஊர்ந்து சென்றன. திருவண்ணாமலைக்கு வருகை தரும் வெளியூர் பக்தர்களின் வாகனங்களை நிறுத்துவதற்கு பார்க்கிங் வசதியை மேம்படுத்த வேண்டும் என நகர மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்திருக்கும் நிலையில் அவர்களின் வாகனங்களை நிறுத்த போதிய இடவசதி இல்லை. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் ஆக்கிரமித்து அமைக்கப்பட்ட தற்காலிக கடைகளை உடனடியாக அகற்ற மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் உத்தரவிட்டார். ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டதையொட்டி அங்கு ஆட்சியர் ஆய்வு செய்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி மாத பௌர்ணமியை ஒட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடற்கரையில் குவிந்தனர். ஆடி மாதத்தில் வரக்கூடிய குரு பூர்ண பௌர்ணமியை வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் மணலில் விளக்கேற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அதிமுக கவுன்சிலர் ஒருவரை கைது செய்திருக்கும் போலீசார் 4 செல்போன்களை மீட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூரைச் சேர்ந்த அதிமுக கவுன்சிலர் ஹரிதரன் கைது செய்யப்பட்ட கொலையாளிகளின் 6 செல்போன்களை வைத்திருந்த நிலையில் அதனை கொசஸ்தலை ஆற்றில் வீசியிருக்கிறார். தற்போது 4 செல்போன்களை ஆற்றில் இருந்து போலீசார் மீட்டிருக்கின்றனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் கவுன்சிலர் ஹரிதரனை கட்சியிலிருந்து நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டதால் ஹரிதரன் நீக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக திருவள்ளூர் நகர தேமுதிக செயலாளர் மணிகண்டனை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இச்சம்பவத்தில் இதுவரை 16 பேரை கைது செய்த தனிப்படை போலீசார் தற்போது தேமுதிக நிர்வாகி மற்றும் மேலும் ஒரு வழக்கறிஞரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆம்ஸ்ட்ராங்கிற்கு பிறகு தலித் மக்களின் கோரிக்கைகளையும் பிரச்சனைகளையும் நீலம் பண்பாட்டு மையம் முன்னெடுத்து நடத்தும் என இயக்குனர் ப. ரஞ்சித் தெரிவித்தார். ஆம்ஸ்ட்ராங் நினைவேந்தல் கூட்டத்தில் பேசிய ப. ரஞ்சித் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக உண்மை குற்றவாளிகளை கைது செய்யும் வரை ஓய மாட்டோம் என்றார். திமுக சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் ஒருங்கிணைப்பு குழு அமைத்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தேவையான பரிந்துரைகளை தலைமைக்கு வழங்குவதற்காக இந்த ஒருங்கிணைப்பு குழு அமைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழை எளிய மக்கள் வயிறார உண்ணும் உணவின் தரத்தை குறைத்து பல அம்மா உணவகங்களுக்கு திமுக அரசு மூடு விழா நடத்தியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் முதலமைச்சர் ஆய்வுக்கு வருவார் என முன்னதாகவே தேனாம்பேட்டையில் உள்ள அம்மா உணவகத்திற்கு தெரிவிக்கப்பட்டு தரமான உணவுகள் தயாரிக்கப்பட்டதாக புகார் தெரிவித்தார். நவோதயா பள்ளிகள் துவங்குவதற்கு தமிழக அரசு தொடர்ந்து அனுமதி அளிக்காமல் உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். சென்னை மடிப்பாக்கத்தில் தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் நவோதயா பள்ளிகள் தமிழகத்திற்கு வந்தால் சமமான கல்வி கிடைக்கும் என்றார். வேலை வெட்டி இல்லாதவர்கள் அவதூறு ஆடியோ மற்றும் வீடியோக்களை பரப்பி வருவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டமாக கூறியுள்ளார். கடந்த சில நாட்களாக நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் பேசியதாக வெளியாகும் ஆடியோக்கள் குறித்து சீமான் கருத்து தெரிவித்தார்.
உதயநிதியை துணை முதலமைச்சராக்குவது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் முடிவு செய்வார் என அமைச்சர் துரைமுருகன் கூறினார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கட்சி என்ன முடிவெடுக்கிறதோ அதன்படி தாம் நடப்பதாக கூறினார். தூத்துக்குடியில் தீ விபத்து நடந்த நிலா சீ ஃபுட்ஸ் ஆலை இயங்க எந்த ஒரு தடையும் இல்லை என அமைச்சர் சி.வி. கணேசன் தெரிவித்தார். ஆலையிலிருந்து அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு பெண் தொழிலாளர்கள் உட்பட 31 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் அமைச்சர்கள் சி.வி. கணேசன், கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். சென்னை விமான நிலையத்தில் 267 கிலோ தங்கம் கடத்தல் விவகாரம் தொடர்பாக விமான நிலைய அதிகாரி செல்வநாயகம் உள்ளிட்ட 6 பேருக்கு சுங்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பியுள்ளனர். பாஜக நிர்வாகியான பிரித்திவிடம் விசாரணை நடைபெற்றதை அடுத்து மேலும் 6 பேரை விசாரணைக்கு அழைத்துள்ளனர். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசிப்பதற்காக மத்திய அரசு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது. தலைநகர் டெல்லியில் முதன்முறையாக நடைபெறும் உலக பாரம்பரிய குழு கூட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை தொடங்கி வைக்கிறார். உலக பாரம்பரிய குழுவின் 46வது அமர்வு மற்றும் கூட்டங்கள் டெல்லி பாரத் மண்டபத்தில் இன்று தொடங்கி 31ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெறுகிறது. மக்களவை தேர்தல் தோல்விக்கு பிறகும் கூட ராகுல் காந்திக்கு இவ்வளவு அகங்காரம் ஏன் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேள்வி எழுப்பினார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் பேசிய அவர், மக்களவை தேர்தலில் தோல்வியை ஏற்க முடியாமல் இந்தியா கூட்டணியினர் ஆணவத்தை காட்டுவதாக கூறினார். ஹரியானா ஹர்தயால் பள்ளி தேர்வு மையத்தில் நீட் தேர்வு எழுதிய 6 பேர் முழு மதிப்பெண் பெற்றதாக கூறப்பட்ட நிலையில் தேர்வு மையங்கள் வாரியாக வெளியிடப்பட்ட முடிவில் அந்த மையத்தின் அதிகபட்ச மதிப்பெண்ணே 682 தான் என்பது தெரிய வந்தது. அங்கு தேர்வு எழுதிய ஒரே ஒரு மாணவர் மட்டும் 682 மதிப்பெண் பெற்றுள்ளார். மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி தலைமையில் இன்று அமைதி பேரணி நடைபெற உள்ளது. தியாகிகள் தினத்தை முன்னிட்டு நடைபெறும் ஊர்வலத்தில் உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒடிஷாவில் நாளை சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் பிஜு ஜனதா தள எம்எல்ஏக்களுடன் அக்கட்சி தலைவர் நவீன் பட்நாயக் ஆலோசனை நடத்தினார். ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னர் முதல் சட்டமன்ற கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் எதிர்க்கட்சியினர் செயலாற்ற வேண்டிய விதம் குறித்து நவீன் பட்நாயக் அறிவுரை வழங்கினார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிலிபித் மாவட்டத்தில் மத்திய இணை அமைச்சர் ஜிதின் பிரசாத் சென்ற கார் விபத்துக்குள்ளானதில் அவர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வழங்கப்பட்டு வரும் நிவாரணம் குறித்து பார்வையிடுவதற்காக அவர் சென்ற கார் விபத்தில் சிக்கியது. உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோஹா பகுதியில் சரக்கு ரயிலில் உள்ள 7 பெட்டிகள் தடம் புரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 4 நாட்களுக்கு முன்பு கோண்டா அருகே பயணிகள் ரயில் தடம் புரண்டதில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 2வது முறையாக அம்மாநிலத்தில் ரயில் விபத்து நிகழ்ந்திருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் உள்ள செயற்கை நுண்ணறிவை அடிப்படையாக கொண்டு இயங்கும் சலவை ஆலையை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பார்வையிட்டார். இது தொடர்பாக பேசிய அஸ்வினி வைஷ்ணவ், சோதனை முடிந்த பின்னர் நாட்டின் பிற பகுதிகளுக்கும் இது செயல்படுத்தப்படும் என தெரிவித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் பாஜக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான், அஸ்ஸாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சட்டவிரோத குவாரி தொடர்பான பண மோசடி வழக்கில் ஹரியானா காங்கிரஸ் எம்எல்ஏ சுரேந்தர் பன்வார் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். இவ்வழக்கு தொடர்பாக இந்திய தேசிய லோக் தளம் கட்சி எம்எல்ஏ தில்பக் சிங் மற்றும் அவரது கூட்டாளி குல்விந்தர் சிங் ஆகியோர் ஏற்கனவே கைதான நிலையில் தற்போது சுரேந்தர் பன்வாரும் கைதாகியுள்ளார். குஜராத்தின் துவாரகா பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்தது. அங்குள்ள குடியிருப்புகளில் நீச்சல் குளம் போல் தேங்கியுள்ள தண்ணீரில் மக்கள் தத்தளித்தபடி வெளியில் வந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதால் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர்.
கர்நாடகாவின் உத்தர கன்னடா மாவட்டத்தில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஷிரும் கிராமம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் 7 பேர் சடலங்களாக மீட்கப்பட்ட நிலையில் மாயமான 3 பேரை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தொடர் மழையால் தெலங்கானா மாநிலம் நாராயணபுரத்தில் உள்ள பெட்டவாகு நீர்ப்பாசன திட்ட அணைக்கு அதிகளவு நீர்வரத்து வந்ததால் உடைப்பு ஏற்பட்டு 3 கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்தது. இதனால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் 2025ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள மகா கும்பமேளா தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கும்பமேளாவிற்கு வருகை தரும் பக்தர்களுக்கான பாதுகாப்பு, உணவு மற்றும் தங்கும் வசதிகள் தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் ஏஎஸ்பி, டிஎஸ்பி என 9 காவல் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்ட ஏஎஸ்பி முத்துமாணிக்கம் தமிழ்நாடு போலீஸ் அகாடமிக்கும், மதுரை மாவட்டம் மேலூர் டிஎஸ்பி பிரீத்தி ராஜபாளையத்திற்கும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். நீதித்துறையை நாடி வரும் மக்கள் எதிர்கொள்ளும் மொழி மற்றும் தூரம் ஆகிய 2 பிரச்சனைகளையும் மதுரை கிளை தகர்த்திருப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் பாராட்டு தெரிவித்தார். உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் 20ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் ஔவையாரின் ஆத்திச்சூடி பாடலை மேற்கோள் காட்டி பேசினார். இளைஞர்கள் குறிக்கோளுடனும் நேர்மையாகவும் வளர்ச்சியை நோக்கி செயல்பட வேண்டும் என முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். சென்னையில் அவரது 75வது பிறந்த நாள் மற்றும் 50 ஆண்டு காலமாக இந்தியாவிற்கு ஆற்றிய சேவை குறித்து நடைபெற்ற பாராட்டு விழாவில் பலரும் கலந்து கொண்டனர். கலைஞர் திரைப்படங்களில் எழுதிய பாடல் வரிகளை இப்போது எழுதினால் பல பேருக்கு மனம் உடையும் என்றும் பல வழக்குகள் தொடுப்பார்கள் எனவும் திமுக எம்பி கனிமொழி தெரிவித்தார். சென்னை அடையாறில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் பராசக்தி படத்தின் வசனத்தை இப்போது மேடையில் பேசினால் கூட சிலர் வழக்கு தொடுப்பார்கள் என்றார். பரபரப்பான அரசியல் சூழலுக்கு நடுவே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கிரிக்கெட் விளையாடி மகிழ்ந்த வீடியோ வெளியாகியுள்ளது. ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் தொடர்பான படிப்பை படிக்க ஆகஸ்ட் மாதம் லண்டன் செல்ல உள்ள நிலையில் அண்ணாமலை கூலாக கிரிக்கெட் விளையாடினார். சென்னை மாநகராட்சியில் மொத்தம் 19 இடங்களில் நிவாரண முகாம்களும், மாநில அளவில் 4 இடங்களில் பிராந்திய பேரிடர் மீட்பு மையங்களும் அமைக்கப்பட உள்ளதாக தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தெரிவித்துள்ளார். சென்னை எழிலகத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தின் கட்டுமான பணிகளை அவர் ஆய்வு செய்தார். புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனைக்கோட்டை 2ஆம் கட்ட அகழாய்வில் செம்பினால் ஆன ஆணிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. A22 என்ற அகழாய்வு குழியில் 2.3 சென்டிமீட்டர் நீளம், 1.2 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் 2 கிராம் எடை கொண்ட செம்பினால் ஆன 4 ஆணிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அதேபோல் C20 என்ற குழியில் ஒரு செம்பு ஆணி கண்டெடுக்கப்பட்டது. சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்த தற்காலிக ஊழியர் காதலியுடன் ஏற்பட்ட தகராறால் மருத்துவமனையிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். திருவள்ளூரைச் சேர்ந்த ஆகாஷ் என்பவர் மாவுக்கட்டு போடும் பிரிவில் தற்காலிகமாக பணிபுரிந்து வந்தார். அவர் காதலித்து வந்த பெண் பணிக்காக அபுதாபி சென்றதோடு சரிவர பேசாததால் அவர் மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கெங்கம்பாளையம் பகுதியில் கோழி பண்ணை இடிந்து விழுந்ததில் 2 உயிரிழந்தனர். கோழி பண்ணை உரிமையாளர் முருகானந்தம் மற்றும் மெமதா சிங் என்ற பெண் தொழிலாளி பலியாகினர். பணி மேம்பாட்டு ஊதியம் மற்றும் நிலுவைத் தொகையை உடனே வழங்க வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட கல்லூரி பேராசிரியர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். அரசு நிதியுதவி பெறும் கல்லூரி ஆசிரியர் சங்கம் சார்பில் மாநில தலைவர் செந்தாமரை கண்ணன் தலைமையில் மதுரை பெத்தானியாபுரம் மெயின் ரோடில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. சென்னை ராயபுரத்தில் மஜித் என்ற தனியார் உணவகத்திலிருந்து வாங்கி சாப்பிட்ட இட்லியில் கரப்பான் பூச்சி இறந்து கிடந்ததை கண்டு வாடிக்கையாளர் அதிர்ச்சி அடைந்தார். அதனை கவனிக்காமல் சாப்பிட்ட திவாகர் என்பவருக்கு வாந்தி ஏற்பட்ட நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்.
ராமநாதபுரத்தில் சுபம் கோல்டு பைனான்சில் அடகு வைத்த நகைகளுக்கு வட்டியுடன் பணம் கட்டியும் நகைகளை திருப்பி தருவதில்லை என புகார் எழுந்திருக்கிறது. சிங்கநேந்திலைச் சேர்ந்த பஞ்சவர்ணம் என்பவர் 30 சவரன் தங்க நகையை அடகு வைத்த நிலையில் 15 சவரன் நகை மட்டுமே திருப்பி தந்ததாக கண்ணீருடன் புகார் தெரிவித்தார். ஈரோடு காவிரி ஆற்று பாலத்தில் அரசு பேருந்தை உரசுவது போல முந்திச் சென்ற தனியார் பேருந்தால் பயணிகள் அச்சமடைந்தனர். இதுபோன்று விதிமுறைகளை மீறி அதிவேகமாக செல்லும் தனியார் பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கேள்வி எழுப்பியுள்ளனர். தூத்துக்குடியில் உள்ள KFC உணவக உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்த உணவு பாதுகாப்புத்துறையின் நடவடிக்கைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்திருக்கிறது. உணவகம் சார்பில் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன் அரசு பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே தனியார் தொழிற்சாலை தொழிலாளி இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி உறவினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜெயபுரம் பகுதியில் இயங்கி வரும் எண்ணெய் தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலையில் வடமதுரை கிராமத்தைச் சேர்ந்த வில்சன் என்பவர் திடீரென உயிரிழந்து விட்டார். ஓமன் நாட்டில் கப்பல் விபத்தில் சிக்கிய தனது கணவரை மீட்டு தரக்கோரி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனைவி தர்ணாவில் ஈடுபட்டார். விபத்து நடந்து 6 நாட்களாகியும் அதில் மாலுமியாக பணிபுரிந்த கடலூர் முதுநகர் பகுதியைச் சேர்ந்த தனஞ்சயன் பற்றிய தகவல் எதுவும் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் அனுப்பங்குளத்தில் சீல் வைக்கப்பட்ட பட்டாசு ஆலையில் இருந்த 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட சரவெடி ரக பட்டாசுகள் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அழிக்கப்பட்டன. சீலை அகற்றக்கோரி உரிமையாளர் தொடர்ந்த வழக்கில் தடை செய்யப்பட்ட பட்டாசுகளை அழித்துவிட்டு சீலை அகற்றுமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே ஆற்றில் குளிக்கச் சென்ற 2 சிறுவர்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் 15 வயது சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டார். ஒருவனை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. குணசேகரன், கவியரசன் ஆகியோர் ஆற்றில் குளித்தபோது தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட குணசேகரன் சடலமாக மீட்கப்பட்டார். கொடைக்கானலில் தங்கும் விடுதியில் போதைப் பொருட்கள் மற்றும் மது பாட்டில்கள் வைத்திருந்ததாக 18 இளைஞர்களை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். வட்டக்கானலில் உள்ள விடுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட கோட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் உரிய ஆவணங்கள் இல்லாமல் செயல்பட்டதாக 2 விடுதிகளுக்கு சீல் வைத்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவிற்கு மணல் எடுப்பதாக கூறி தனிநபர் வீடு கட்டுவதற்காக மணல் திருடிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சரவணன், மாதவன், ஜெயக்குமார் ஆகியோரை கைது செய்ததோடு மணல் திருட்டுக்கு பயன்படுத்திய வாகனத்தையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் டிரான்ஸ்பார்மரில் ஏற்பட்ட பழுதை சீரமைக்க சென்ற போது மின்சாரம் தாக்கி மின்வாரிய ஊழியர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. சின்னதுரை என்பவர் MGR நகர் பகுதியில் உள்ள டிரான்ஸ்பார்மரில் ஏற்பட்ட பழுதை நீக்கிய போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். கோவை பெரிய கடை வீதியில் பெண்களிடம் அத்துமீறி பொருட்கள் வாங்க கடைக்குள் இழுத்துச் செல்லும் ஊழியர்கள் மற்றும் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் கூறியுள்ளனர். பெண்களை ஊழியர்கள் கடைக்குள் வலுக்கட்டாயமாக இழுத்துச் செல்லும் CCTV காட்சி வெளியான நிலையில் போலீசார் எச்சரிக்கை பலகை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் அரசு பேருந்தில் 25 சவரன் நகையை இழந்த இளம்பெண்ணை போலீசார் அலைக்கழித்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உருளையன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சலீம் என்பவருடைய மனைவி சுமேனா பானு பேருந்தில் சென்றபோது எடுத்துச் சென்ற சூட்கேஸ் காணாமல் போன நிலையில் அதில் நகை இருந்தது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே சோலூர் ஊராட்சி கிராமத்தில் வசித்து வந்த படுகர் இனத்தைச் சேர்ந்த 110 வயதான மூதாட்டி சின்னம்மா வயது முதிர்ச்சி காரணமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அவரது 3 தலைமுறை குடும்பத்தினர் பாரம்பரிய முறைப்படி நடனமாடி அஞ்சலி செலுத்தி மூதாட்டியின் உடலை அடக்கம் செய்தனர். வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள வங்கதேசத்திலிருந்து இந்திய மாணவர்கள் சுமார் 1000 பேர் நாடு திரும்பினர். இடஒதுக்கீட்டுக்கு எதிரான போராட்டத்தின் போது வங்கதேசத்தில் கலவரம் வெடித்தது. இந்நிலையில் அங்கு சிக்கி தவிக்கும் 4000 இந்திய மாணவர்கள் பத்திரமாக நாடு திரும்ப தூதரகம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது.
கம்போடியாவில் வேலைவாய்ப்பு என்று இந்தியாவிலிருந்து அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு வலுக்கட்டாயமாக சைபர் குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்டு வந்த 14 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இதுபோல சுமார் 5000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் கம்போடியாவில் சிக்கியுள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் 250 இந்தியர்கள் மீட்கப்பட்டனர். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியிலிருந்து விலகி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ரிஷப் பண்ட் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல் KL ராகுல் லக்னோ அணியிலிருந்து விலகி RCB அணியில் இணையப் போவதாகவும், ரோஹித் சர்மா மும்பை அணியிலிருந்து விலகி வேறொரு அணியில் சேரப்போவதாகவும் கூறப்படுகிறது. மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் இந்தியா UAE அணிகள் மோதுகின்றன. ரான்கிரி டாம்புலா மைதானத்தில் பிற்பகல் 2 மணிக்கு போட்டி நடைபெறுகிறது. முதல் போட்டியில் வெற்றி பெற்றது போன்றே இரண்டாவது போட்டியிலும் வெற்றி பெற்று தொடரில் இந்திய மகளிர் அணி ஆதிக்கம் செலுத்துமா என ரசிகர்கள் எதிர்பார்த்துள்ளனர். சானியா மிர்சாவை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக வெளியான தகவல்கள் வதந்தி என கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி தெரிவித்துள்ளார். அதிகாரப்பூர்வமற்ற இணைய பக்கங்களில் பொய்யான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும், தைரியம் இருந்தால் அதிகாரப்பூர்வ இணைய பக்கத்தில் இதுபோன்ற தகவல்களை பரப்புங்கள், பார்க்கலாம் என்றும் சவால் விடுத்துள்ளார். இந்திய ஆடவர் கால்பந்து அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக ஸ்பெயினைச் சேர்ந்த மனோலா மார்க்கிஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். உலகக்கோப்பை தகுதிச் சுற்றின் 2வது சுற்றில் இந்திய ஆண்கள் கால்பந்து அணி தோல்வியடைந்ததால் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக இருந்த ஈகோர் ஸ்டெமக் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடன் எடுத்த புகைப்படத்தை வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். ஆனந்த் அம்பானி திருமணத்தில் எடுத்த புகைப்படத்தை பகிர்ந்த பும்ரா தான் எப்போதும் சந்திக்க விரும்பும் மனிதரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததில் மிகவும் மகிழ்ச்சி என்று குறிப்பிட்டுள்ளார். அதர்வா நடிப்பில் உருவாகி வரும் DNA திரைப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவு பெற்றதாக படக்குழு அறிவித்துள்ளது. நெல்சன் வெங்கடேசன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் இந்த படம் கிரைம் த்ரில்லர் என கூறப்படுகிறது. இப்படத்தில் நிமிஷா சஜயன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோயிலில் ஆடி மாத பௌர்ணமியை ஒட்டி பௌர்ணமி கிரிவலம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கிரிவலம் வந்தும் தங்கத்தேர் இழுத்தும் வழிபாடு நடத்தினர். திருத்தணி முருகன் கோயிலில் ஆடி மாதத்தை ஒட்டி நடைபெற்ற தங்கத்தேர் பவனியில் திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தங்கத்தேரில் எழுந்தருளியதை அடுத்து பக்தர்கள் அரோகரா என்று பக்தி கோஷமிட்டனர். சிவகங்கை மாவட்டம் சிரமம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ கொங்கோஸ்வரர் கோவிலில் உலக நன்மை மற்றும் மழை வேண்டி 1008 திருவிளக்கு பூசை நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் குத்து விளக்கேற்றி வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் செய்யாற்றங்கரையில் உள்ள பழமை வாய்ந்த பச்சையம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற 108 திருவிளக்கு பூசையில் பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கேற்றி அம்மனை வழிபட்டனர். முன்னதாக உற்சவ அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக தீபாராதனை நடைபெற்றது.